இணையாத உறவுகள் அனைவருக்கும் இனிதான வணக்கம். நேற்றைய பொழுதை போல் இன்றைய பொழுதும் இனிதான பொழுதாக அமைய வல்ல இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு இன்றைய என் சமையலறைக்கு செல்வோம். இன்று என்ன சமைக்க போகின்றேன் வாங்க பார்ப்போம். அதாவது இன்று சிக்கன் கோகோனட் ரொட்டி புதுவிதமாக உங்களுக்கு செய்து காட்ட போகிறேன். அதை எப்படி செய்வது என்பதை காட்டுவதற்கு முன் அதற்கு அவசியமான பொருட்களை பார்த்து விடுவோம். கோதுமை மாவு 150 கிராம், துருவிய தேங்காய்ப்பூ அரை மூடி, சிக்கன் 150 கிராம், பச்சை மிளகாய் 3, சின்ன வெங்காயம் 8 எடுத்து சிறிதாக கட் பண்ணி வச்சிருக்கேன், பட்டர் 2 கரண்டி, வெள்ளை பூண்டு 2, உப்பு தேவைக்கேற்ப, தனி மிளகாய் தூள் 1 கரண்டி, தேங்காய் எண்ணெய். இன்றைய சமையலுக்கு இவ்வளவுதான் பொருட்கள். இனி வாங்க எப்படி செய்வதென்று பார்ப்போம். அடுப்பு ஒன்று செய்துட்டோம். இப்போ பாத்திரத்தை வச்சிருவோம். இது சூடாகும் வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். இப்போ பாத்திரம் சூடாகிட்டு எண்ணெயை விட்டுருவோம். கொஞ்சம் அதாவது சிக்கனை போட போகிறோம். கோழியை எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக விடுவோம். அந்த அளவுக்கு இந்த கோழி நான் எடுத்ததை நல்லா மஞ்சளெல்லாம் போட்டு கழுவி பிளெண்டரில் ஒரு சுற்றி எடுத்து வச்சுருக்கேன். அதாவது அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இதை இப்போ நாம் இதுக்கு போட்டுருவோம். எண்ணெய்க்கு போட்டு கொஞ்சம் கிளறி விடுவேன். ரொட்டி செய்கிறதுக்கு கோழி சொத்தாக இருக்கணும் சிக்கன். அதுக்காக இதை அப்படியே கொஞ்சம் நேரம் விடுவோம். சிறிது நேரம் கொஞ்சம் மூடி வைப்போம். ஒரு 30 செகண்டுக்கு மூடி வச்சு போட்டு எடுக்கணும். இப்போ 30 செகண்டுக்கு அதிகமாகவே ஆகிடுது. பாருங்கள் எப்படியா இருக்காங்க. அடுப்பை கொஞ்சம் குறைச்சி வச்சுட்டு நமக்கு தேவையானதை இதுக்கு போடுவோம். இந்த நறுக்கி வச்ச வெள்ளை பூண்டு 2 பெரிய பூண்டை எடுத்து நறுக்கி வச்சேன். அதையும் இதை போட்டுருவோம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த கோழி நல்லா சொத்தை அவியலும் மட்டும் நாம் ஏன்னா பிளெண்டருக்கு போட்டு அரைச்சி தான் எடுத்துருக்கோம். ரொட்டிக்கு சொத்தை வேணுமென்றதுக்காக சரி. அடுத்தது சின்ன வெங்காயம் சின்னதாக கூடுதலாக முடிந்த அளவு சிறிதாக கட் பண்ணி கொடுங்க. சின்ன வெங்காயத்தை பெரிய வெங்காயம் நான் அன்றைக்கு போடலை. சின்னது நல்லது, உடம்புக்கு நல்லது தானே. அதுக்காக நான் அன்றைக்கு சின்னது எடுத்தேன். இவ்வளோ நாள் பெரிய வெங்காயமே போட்டேன். இதுக்கு சின்ன வெங்காயம் போட்டு நல்லா ருசியாக ஆரோக்கியமாக இருக்கேன். நல்லா வெங்காயமும் நல்லா அதோட வதங்கணும். எந்த அளவுக்கு உங்களுக்கு சிறிதாக கட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுக்கணும். காரத்துக்கு பச்சை மிளகாய் 3 சிறிதாக கட் பண்ணி எடுத்துருக்கோம். அதை நாங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி வைக்குவோம். மிக்ஸ் பண்ணி நல்லா சொத்தாக இதாகி வரணும் வெங்காயம் இதெல்லாம். நாம் அதோட உப்பு சேர்த்துருவோம் கொஞ்சம் லைட்டாக. அதையும் மிக்ஸ் பண்ணி விடுவோம். அடுத்தது தனி மிளகாய் தூள். நீங்கள் தனி மிளகாய் தூள் விரும்பினா போடலாம், இல்லைன்னா துண்டு மிளகாய் கொஞ்சம் சேர்த்துடலாம். 1 கரண்டியெல்லாம் போட தேவையில்லை, அவசியம் இல்லை. 1/4 டீஸ்பூன் போட்டிங்கன்னா போதும். அதிகமாக ரொட்டி சிவப்பாக இருந்தால் பார்க்க அழகு இருக்காது. லைட்டாக சிறு கரண்டிக்கு 1 எடுத்து போட்டிங்கன்னா போதும். அது 1/4 டீஸ்பூனாக தான் காட்டணும். இது நல்லா மிக்ஸ் பண்ணி லைட்டாக அடுப்பை குறைச்சி வச்சு நாம் இதுக்கு உப்பு பார்த்துருவோம் எப்படி இருக்கேன்னு பார்த்துட்டு கொஞ்சம் மூடி வைப்போம். இன்னொரு 30 செகண்டுக்கு இதை மூடி வச்சுருவோம். இனி நாம் 30 செகண்ட் மூடி வச்சோம். இப்போ அந்த வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் சொத்தாயிடும். இப்போ அடுப்பை நாம் ஓப் செய்து போட்டு இதை சூடு தனியை விடுவோம். சூடு தணிஞ்ச பிறகு நாம் என்ன செய்ய போகிறோம்னு நான் காட்டுறேன். வெயிட் பண்ண சூடு தணிஞ்சிட்டு இப்போ நாம் என்ன செய்ய போகிறோம், இதை இதுக்கு இந்த பவுலுக்கு மாற்றிடுவோம். அடுத்தது நாம் இரண்டாவதாக என்ன செய்ய போகிறோம், இந்த கோதுமை ஒரு 170 கிராம் மாதிரி எடுத்திருக்கேன். இதுக்கு நாம் இந்த தேங்காய் பூவை இதுக்கு போட்டுருவோம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். தேங்காய் பூவும் கோதுமை மாவும் நல்லா மிக்ஸ் ஆகணும். நல்லா மிக்ஸ் ஆன பிறகு இதோட நாம் என்ன செய்ய போகிறோம், இதை எடுத்து வச்சு இந்த பட்டர் எடுத்து வச்சோம். இதை அப்படியே இதுக்கு எடுத்துருவோம். பட்டரையும் கோதுமை
தேங்காய் பூ இது மூண்டையும் நல்லா கிளறணும். நல்லா கிளறி கையாலே பிசைஞ்சு கிளறி விடணும். அதுக்கு பிறகு அதோடைய சொட்டு உப்புத்தூள் கணக்கு போட தேவையில்லை. நான் கறிக்கு நம்ம போட்டுக்கு இந்த அளவுக்கு லைட்டாக ஒரு சிட்டிகை போட்டால் போதும். நல்லா என்ன பாருங்கள், புட்டுக்கு கிளறுற மாதிரி வரணும். மாக்கு புட்டு கிளறுவோம் தானே, அந்த மாதிரி இப்படி இடைவெளி விட்டு விட்டு நல்லா துண்டு துண்டாக இருக்கணும். வேறையா அப்படியே அப்படி நல்லா கிளறி போட்டு அதே பிறகு இப்படி பிடிச்சி பாருங்கள் எப்படி பிடிப்படுதுன்னு. அதுக்கு பிறகு நாம் செய்து வச்ச சிக்கன் அந்த கறி செய்து வச்சோம்னா அதை இதுக்குள்ளே மிக்ஸ் பண்ண போகிறோம். கறி வந்து சூடு இறங்கிட்டு நம்ம அதோடைய இதை நாம் இந்த மாக்கு போட்டுக்கொள்வோம். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ணணும். நல்லா கோழி வந்து சொட்டாகும் வரைக்கும் நல்லா இதாக்குங்க. நல்லா கிளஞ்சி விடணும். நிறைய கொஞ்சம் நெருக்காதே இதுக்குள்ளே மிக்ஸ் பண்ணணும். ஏனம் காணாது, அதுக்காக கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். இந்த பேலன்ஸ் இருக்கலாம் அதையும் இதுக்கு போட்டுருவோம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி மாவுக்கு எப்படி கிளைவோம், ரொட்டி செய்கிறதுக்கு எப்படி கிளைவோம் மாவை அந்த அளவுக்கு நாம் கிளைஞ்சிடணும். அப்படி கிளைகிறதுக்கு அது ஃபிட் ஆகலைன்னு சொன்னால் சொட்டு தண்ணி எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள், தண்ணியை மிக்ஸ் பண்ணிக்கணும். அதாவது பச்சை தண்ணி இல்லை, பச்சை தண்ணி இல்லாமல் லைட்டாக நம்ம குடிக்க சுடுதண்ணி குடிக்க வச்சுருப்போம், அதை ஆறின தண்ணி எடுத்து நீங்கள் இதுக்கு மிக்ஸ் பண்ணணும். நீங்கள் மா கிளையும் போது நான் சின்ன உங்களுக்கு தண்ணி இந்த ஃபிட்டாகலைன்னா மா வந்து ரொட்டிக்கு மாதிரி கிளைப்படுதில்லை அப்படின்னா சின்ன கிரண்டி எடுத்து அதை கிளாஸோடையே தூக்கி ஊற்றக்கூடாது. இப்படி சொட்டு எடுத்து இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கிளையணும். இந்த பாருங்கள் எப்படி வருது. இப்படி மா வந்து நல்லா ரொட்டிக்கு மாதிரி நல்லா ஃபிட்டாக அந்த கோழி துண்டுகளெல்லாம் நல்லா சொட்டாகும் வரைக்கும் கொடுங்க. அப்படியே கிளைஞ்சி முடிய உப்பெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்கேன்ட்டு நல்லா சரியாக சூப்பராக இருக்கு. இப்போ நாம் வந்து மாவு வந்து சரி செய்துட்டோம். இந்த அளவுக்கு நம்ம செய்துக்கணும். இங்கே பாருங்கள் எப்படி இருக்கேன்ட்டு இந்த மாதிரி செய்யணும். இப்போ மாவு வந்து நமக்கு சரியாகிட்டு அடுத்தது வந்து நம்ம அடுப்பு ஒன்று செய்து ரொட்டி எப்படி செய்ய போகிறோம்னு காட்ட போகிறோம். அடுப்பு ஒன்று செய்துட்டோம். இப்போ இது அடுப்பு குறைச்சி இதை வச்சுருவோம். இது சூடாகும் வரைக்கும் நல்லா ஃபுல்லாக குறைச்சி வச்சுருங்க, நமக்கு அவசரம் இல்லை. அடுத்து நாம் என்ன செய்ய போகிறோம்னு காட்டுவாங்க பாருங்கள். இப்போ நாம் என்ன செய்ய போகிறோம்டா, இப்படி ஒரு பிஞ்ஞானோடு எடுத்துட்டோம். இப்போ இந்த மாவை இந்த அளவுக்கு எடுத்துருவோம். எடுத்து தட்ட போகிறோம். கொஞ்சம் வெடிக்கிற மாதிரி இருக்கும், நம்மளோட தனி மாவில் தானே நாம் அதை சரி செய்யணும். இதை நாம் இப்படி நல்லா இதை தட்டணும், கையால் தட்டணும். மா எடுத்து இந்த சுற்றி வெடித்து வாரெல்லாம் அப்படியே இதாக்கி போட்டு நடுவில் நாம் வெட்டி வெட்டி எடுக்கணும். பாருங்கள் எப்படி சூப்பரான ஒரு ரொட்டி ஒன்று செய்து காட்ட போகிறேன்னு பாருங்கள். நீங்கள் இதை எந்த டைமில் இருந்தாலும் யாருக்கு வேணுமென்றாலும் செய்து கொடுக்கலாம். குழந்தைகள் சில குழந்தைகள் இப்படியான சாப்பாடு சாப்பிட சரியான விருப்பம், இந்த மாதிரி செய்து கொடுங்க. இப்போ நாம் என்ன செய்ய போகிறோம், இப்படி ஒரு உங்கள்கிட்ட அச்சு, என்கிட்ட ரவுண்ட் அச்சு இல்லை, அதால் வட்டமான அச்சு ஒன்று எடுத்து இதை வெட்டி எடுத்துருவோம். இப்போ இதை நாங்கள் இங்கே இதை எடுத்துருவோம். இந்த வட்டத்தை எடுத்து போட்டு அடுத்ததுக்கு இதே வச்சு இதாக்குவோம். இது சூடாகிட்டு சொட்டு எண்ணெய் விட்டு இதை நல்லா டிஷ்யூவால் துடைச்சி விட்டுருங்க. அடுத்தது வந்து நம்ம எடுத்து செய்து வச்ச ரொட்டியை மெதுவாக உடைஞ்சிடாமல் எடுக்கணும். வடிவாக உடைச்சி போட்டுறாமல் வடிவாக எடுத்து கையால் சுற்றி இப்படி ரவுண்டாக செய்து கொள்ளுங்கள். செய்து போட்டு இதை இப்படி வச்சிருவோம். அடுத்தது இன்னும் மட்டும் செய்வோம். இதையும் இப்படி தட்டிடுங்க. உங்களுக்கு பெரிய இடைவெளி இருந்துச்சுன்னா பெரிய எல்லா மாவையும் ஒரே சமமாக போட்டு வட்டத்தை வெட்டி எடுத்து வச்சிங்கன்னா இலகுவாக இருக்கும். இப்போ நான் வந்து இடத்துக்கு ஏற்ற மாதிரி சின்ன சின்னதாக செய்து காட்டுறேன். அடுத்தது இதையும் நான் வெட்டி எடுத்துருவேன். இங்கேலாம் இதை மட்டும் இப்படி சுற்றி இதை எடுத்துருவோம். இப்படி சரியாக வெட்டுப்படுறதுனால சின்ன ஒரு கத்தி ஒன்று வச்சு வடிவாக நீங்கள் வெட்டி எடுக்கணும். ஏன்னா இப்படியான ரொட்டிகள் செய்யும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இப்போ நாம் இதை திரும்பி பார்ப்போம்.
மொத்தமாக பாருங்கள் எப்படி வந்துருக்கேன். இந்த மாதிரி ரொட்டியை செய்து எடுக்கணும். எப்படி இருக்கேன் சிக்கன் கோகோனட் ரொட்டி சூப்பராக வித்தியாசமாக இருக்கும். நீங்கள் இதுக்கு கறி ஒன்றுமே அவசியம் இல்லை, சும்மா வெறுமனே சாப்பிடலாம். உங்களுக்கு தேவைன்னா துவையல் விதவிதமாக துவையல்லாம் செய்வீங்க அல்லவா, அதுகளில் தொட்டு சாப்பிடலாம். அது கட்டாயம் மட்டும் இல்லை, சோஸ்லேயும் சாப்பிடலாம். சில்லி சோஸ் வந்து இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் நமக்கு சாப்பிட. பாருங்கள் இப்படி எல்லா பக்கமும் நல்லா சூடாகி வரணும். இப்போ இது சரியாகி பாருங்கள் எப்படி இருக்காண்டு. இதையும் எடுத்துருவோம். நம்ம அடுத்து இன்னொன்று வைப்போம். அடுத்து இதையும் வச்சு சுட்டு எடுப்போம். அடுத்தது நான் மற்றெல்லாம் செய்து காட்டுறேன், நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக ரொட்டி வந்து டேஸ்ட்டாக அறிய போகுது. இந்த மாதிரி நீங்களும் செய்து எடுங்க. எந்த அளவுக்கு கூடுதலாக கனமாக நீங்கள் தட்டி எடுக்கக்கூடாது. மெல்லிசாக எந்த அளவுக்கு ஏழுமோ அந்த அளவுக்கு மெல்லிசாக தட்டி எடுங்க. அப்போ தான் இல்லைன்னா இந்த இப்படி உடையும் கூடுதலாக. இப்போ நம்ம ரொட்டி செய்கிற வேலை முடிஞ்சிடுது. பாருங்கள் சிக்கன் கோகோனட் ரொட்டி வந்து சூப்பராக செய்துட்டேன். இதை வந்து இப்படி வச்சு போட்டு உங்களுக்கு வடிவாக ஒரு டிஷ்ஷுக்கு வச்சு டெக்கரேஷன் பண்ணி காட்டுற வெயிட் பண்ணு. இப்போ எந்த வேலை வந்து ஃபினிஷ் ஆகிட்டு பாருங்கள் எப்படி சிக்கன் கோகோனட் ரொட்டி எப்படி வித்தியாசமான டேஸ்ட்டில் இருக்க போகுதுன்னு பாருங்கள். இதை மாதிரி நீங்களும் கட்டாயம் செய்து பாருன்னு சொல்ல மாட்டேன். உங்களுக்கு விரும்பினா உங்களுக்கு அக்கறை இருந்தால் செய்து முயற்சித்து பாருங்கள். நீங்கள் யூடியூப் சேனல் வச்சுருக்கீங்கன்னா இந்த மாதிரி செய்து காட்டுங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்னுடைய மாதிரி நீங்கள் செய்து காட்டுங்க. அதை விட முக்கியமானது இது எப்படி இருக்குன்னு நீங்கள் செய்து பார்த்து ருசியை எங்களுக்கு சொல்லணும். சூப்பரான ஒரு டிஷ் உங்களுக்கு செய்து காட்டியிருக்கேன். இதை மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள். இனி நாளைய தினம் நல்ல ஒரு உணவோடு உங்களை வந்து சந்திக்குமாறு விடைபெற்றுக்கொள்ளும். நான் நஸ்லானியா. அஸ்ஸலாமு அலைக்கும்.